டிவிஎஸ் அப்பாச்சே 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அப்பாச்சே RTR 164V USD வாகன அறிமுக விழா நடைபெற்றது. மன்னார்குடி மேல 3ஆம் தெருவில் கடந்த 20 ஆண்டுகளாக டிவிஎஸ் வாகன விற்பனையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீ டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் டிவிஎஸ் அப்பாச்சேயின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. இதில் டிவிஎஸ் நிறுவனம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள அப்பாச்சே RTR 164V USD இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்ரீ டிவிஎஸ் நிறுவனர் KS அருண் மகேந்திரா மற்றும் அவரது மகன் தீபாகீஸ்வர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய அப்பாச்சே RTR 164V USD வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் டிவிஎஸ் அப்பாச்சி வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாகன அறிமுக நிகழ்ச்சியை செல்வி ஆரோக்கிய ஜெனிஃபர் டிவிஎஸ் நிறுவனத்தின் வரலாறு மற்றும் அப்பாச்சே RTR 164V USD இருசக்கர வாகனம் குறித்து தொகுத்து வழங்கினார். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தான் வழியை வணங்கி இவ்விழாவினை இனிதே தொடங்கும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன் டு த அப்பாச்சே அன்லீஷ்ட் அகன். சிந்திக்க நேரமில்லை, செயல்பட துணிவில்லை. பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று என் உரையை துவங்குகிறேன். இந்த ஜென்ரேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்எஸ் வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரீமா இருக்கிற விஷயம்னா அது பைக்ஸ் தான். அப்படிப்பட்ட பைக்ஸை நம்ம டிவிஎஸ் கம்பெனி ரொம்ப தரமாகவும் விலை சரியாகவும் வழங்கிட்டு வராங்க. நம்ம டிவிஎஸ் கம்பெனி தான் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் 2-வீலர் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டியில பயணம் செய்துட்டு இருந்த நம்ம மக்களை பேருந்துல எளிதா பயணம் செய்ய வைக்கிறதுக்காக முதல்ல பேருந்து சேவையை கொண்டு வந்த நிறுவனம் நம்ம டிவிஎஸ் கம்பெனி தாங்க. அது மட்டும் இல்லாம பேருந்து சேவையில தொடங்கி இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டையும் ஒரு வாகனம் இருக்குன்னா அந்த அளவுக்கு டிவிஎஸ் கம்பெனி தான் நம்ம நிலையை உயர்த்திருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். நம்ம தாத்தா அப்பா ஏன் நம்ம ஜெனரேஷனே எடுத்துக்கோங்களேன், நமக்கு ஒரு பைக் வாங்கணும்னா நம்பர் 1 நமக்கு என்ன தோணும்னா நம்ம டிவிஎஸ் கம்பெனி தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பைக்ஸ் வழங்கிட்டு வரதுனாலதான் நம்ம மக்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த நம்ம டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க பிடிச்சிருக்காங்க. 1978ல டிவிஎஸ் 50 கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து இப்போ எலக்ட்ரிக் பைக்ஸ் வர எக்ஸலன்ட் மாடல்ஸ்ல நியூ டைப்ஸ் ஆஃப் நிறைய மாடல் பைக்ஸ் இன்னும் கொடுத்துட்டு தயாரிச்சுட்டு வராங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல விவசாயிகள் அதிகம் பயன்படுத்தின ஒரு வண்டியாவே நம்ம டிவிஎஸ் 50 சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பல பேர் ரக்க கட்டி பறக்க வச்சுட்டு இருக்கிறது கூட நம்ம டிவிஎஸ் பைக்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூட்டிக்கு அப்புறம் இந்த அப்பாச்சே பைக்ஸ் தான் ஒரு பெரிய வெற்றியை வந்து நம்ம டிவிஎஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. இப்போ புதுசா லான்ச் ஆயிருக்க பைக் தான் அப்பாச்சே 160 RTR பைக். இந்த பைக்ல நிறைய விதமான எக்ஸலண்டான ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரைடர்ஸோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு கனவான ஒரு பைக்காவே இது இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்ல அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன், நியூ ரைட் இன்ஸ்பயர்ட் கிராபிக்ஸ், அப்புறம் ஹைட்ரோ ஃபார்ம்டு ஹேண்டில், பிரீமியம் கோல்டு ஃபினிஷ் USD ஃபோக்ஸ் இருக்கு. இதே போல இன்னும் நிறைய மாடல்ஸ் நம்ம டிவிஎஸ் கம்பெனி தயாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு கூறி உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் டிவிஎஸ் நிறுவனத்தின் அப்பாச்சி RTR 164V USD வாகனத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து விற்பனை பிரதிநிதி விமல்ராஜ் விவரித்தார். நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு 2025 மாடலில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணி நிறைய புது ஃபீச்சர்ஸ், நல்லா ஒரு லாங் டிரைவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது சிட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து USD ஃபோக்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது நல்ல ஒரு கலர், நல்ல ஒரு கோல்டு கலர், நல்லா நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தா கூட நல்ல ஒரு உங்களுக்கு லுக் கொடுக்கும். ஸோ இதோட டயமீட்டர்னு நமக்கு இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 37 mm வரும். மற்ற காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் அதிகமான சைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்மளோட பழைய வண்டியில் வந்து டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து USD கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். நல்லா லாங் டிரைவ் போகும்போது, ஹைவே டூரிங் இந்த மாதிரி அந்த பர்பஸ் போகும்போதும், நல்லா கார்னரிங் அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒரு கார்னரிங் போகிறீங்க, ஒரு டேர்னிங் வளையும் போது நல்லா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். சஸ்பென்ஷன் நல்லா உங்களுக்கு ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கிராஃபிக்ஸ், நமக்கு ரேஸ் இன்ஸ்பயர்டு கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா உங்களுக்கு லுக்காக இருக்கும் வண்டி. நல்லா ஒரு ரேஸ் பைக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் டிஸ்க்கு உங்களுக்கு 270 mm அந்த டயாமீட்டரில் வரும்.
பேக் டிஸ்கில் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழைய வெர்ஷனில் வந்து நமக்கு 200 mm வரும் டிஸ்கோட சைஸு. இப்போ நமக்கு வந்து 240 mm உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் உங்களுக்கு பிரேக்கிங் இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் தைரியமாக பிரேக் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு பேனிக் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஆர்எல்பி அப்படின்னு ஒரு ஃபியூச்சர்ஸ் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியல் வீல் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அதோட இது உங்களுக்கு பர்பஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் லாங்காக போகிறீங்க இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறீங்க போது சடனாக ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் பிரேக்கிங் பண்ணும்போது பேக் வீல் வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கும். ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக உங்களுக்கு இது ஃப்ரண்ட் பிரேக் சடனாக பிடிச்சா கூட வீல் வந்து உங்களுக்கு தூக்காகவும் இல்லை லைட்டாக நீங்கள் எங்கேயும் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ரியர் பிரேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டாப் மாடலில் இருக்க ஸ்போர்ட் பைக்கில் தான் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வரும். அது வந்து நமக்கு வந்து அப்பாச்சியில் 160cc நம்ம கொடுத்துருங்க. அது வந்து வேறு எந்த காம்படிஷன் பைக்கிலும் நம்மகிட்ட அது கிடையாது. ஸோ இதில் நம்மளோட 164V அப்பாச்சியில் மட்டும்தான் அது நமக்கு வருது. ப்ளஸ் கலர்ஸு அப்டேட்டட் கலர்ஸ் உங்களுக்கு இந்த மாடலில் வந்து ஒயிட் கலர், பிளாக் கலர், அப்புறம் வந்து கிரே கலர், மொத்தம் 3 கலர் நமக்கு வருது. ஸோ ஹேண்டில் பாரும் நல்லா ஒரு உங்களுக்கு வைடான ஹேண்டில் பாரு, சிட்டி யூசேஜுக்கும் நல்லா உங்களுக்கு ஹேண்ட் பெயின் வராதபடி நல்லா உங்களுக்கு ரொம்ப நீங்கள் லீன் பண்ணி ஓட்ட வேணாம், நல்லா உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு நல்லா வைடான ஹேண்டில் பார் இருக்கனால லாங் ரைடு டூரிங் போகிறவங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக நீங்கள் போகலாம் வண்டியில். பிளாக் எடிஷன் வந்து ரொம்ப விலை குறைவாக கொடுத்துருக்காங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சியில் ரொம்ப விலையை கம்மி பண்ணி எல்லாருமே அந்த ப்ரீமியம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விலையை குறைச்சி இப்போ சமீப காலத்தில் வந்திருக்கு அந்த வண்டி பிளாக் எடிஷன். அந்த வண்டி கூட வெளியில் நிற்கிது, நீங்கள் பார்க்கலாம், போகும்போது பார்க்கலாம். அதனுடைய விலை தான் ஆரம்ப விலை, பேசிக். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 3 டன் வரைக்கும் போகுது. அது 2-3 மாடலில் அதனுடைய உங்கள் பேஸ் மாடல் வந்து ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 151 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாடல் வந்து 173,700 வருது. இந்த மாடல் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ இன்னும் இதோட நீங்கள் எதிர்பார்த்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்ஜின் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இன்ஜின் வந்து பொதுவாக இந்த 160cc வந்து ஏர் கூல்டு மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்கள் இன்ஜினில் மேலே அந்த ஃபின்ஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா தான் வண்டி வந்து கூலிங் ஆகும். ரன்னிங்கில் போகும்போது ஏர் வந்து அடிச்சு தான் கூலிங் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஏர் அண்டு ஆயில் கூல்டு இன்ஜின் நமக்கு இருக்குது. உள்ளே இருக்க நமக்கு இன்ஜின் ஆயிலை வந்து அப்படியே வந்து சர்க்குலேட் பண்ணி அதில் இருக்க ஹீட்டை வந்து அந்த ஆயில் மூலியமாகவே வந்து நமக்கு வந்து அதை வந்து எடுத்துரும். ப்ளஸ் ஏர் மூலியமாகவும் நமக்கு வந்து கூலிங் ஆகும். ஸோ இது வந்து மற்ற காம்படிஷன் பைக்கில் 160cc எந்த வண்டியிலுமே ஆயில் கூல்டு கிடையாது, நம்மளோட அப்பாச்சியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது டிராஃபிக்கில் போனாலும் சரி இன்ஜின் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹீட் ஆகாது. ஏன்னா நமக்கு 2 கூலிங் சிஸ்டம் இருக்குது. இது வந்து அடிஷ்னல் ராம் ஏர் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் வந்து முன்னாடி உங்களுக்கு ஒரு கிங்ஸ் மாதிரி வரும். இதுலேயுமே ஏர் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இங்கே முன்னாடி வண்டி போயிட்டு இருக்கும்போது ஏர் வந்து உள்ள வழியாக போயிட்டு டைரெக்டாக நம்ம இன்ஜின் அந்த முன்னாடி இருக்க அந்த ஏரியாவில் டைரெக்டாக ஏர் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸாக அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூலிங் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸும் அடிஷ்னலாக நமக்கு இருக்குது நம்மளோட 4-wheeler. ஸோ இது மெயினாக வந்து இந்த ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் இருக்கிறதுலே வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸாக பார்க்கலாம் நம்மளோட அப்பாச்சி சீரீஸில். ஸோ மற்றபடி உங்களுக்கு அலாய் வீல் நல்லா ஒரு ஸ்போர்ட் கலரில் இருக்குது, நல்லா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்பயர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா லாங்கில் போகும்போதும் நல்லா ஒரு சிட்டி யூசேஜ் நல்லா ஒரு ஸ்போர்ட் பைக் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ மோடுன்னு பார்த்தீங்கன்னா 3 நமக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்போர்ட் மோட் இருக்குது, ரெயின் மோடு, அப்புறம் அர்பன் மோடு, மொத்தம் 3 மோட் இருக்குது. நீங்கள் இது சிட்டி யூசேஜ் பண்ணுறீங்க, மைலேஜ் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் அர்பன் மோடு போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். ப்ளஸ் ரெயின் மோடில் இருக்கும்போதும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மழை பெய்யும் போது போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெயின் மோடு போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப வண்டியை வந்து ஸ்லிப் ஆகாமல் அந்த மழை வீல் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஏபிஎஸ் மூலயமா நல்லா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ப்ளஸ் நல்லா ஹைவே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோட் இருக்குது, நல்லா உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் உங்களுக்கு நிறையா நமக்கு இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 17.5 PS பவர் இருக்குது. ப்ளஸ் 14.7 உங்களுக்கு நியூட்டன் மீட்டர் டார்க் நமக்கு வண்டியில் இருக்குது. ஸோ இதுவுமே காம்படிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பவர் வந்து நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி 160 தான் நம்ம கொடுக்குறோம். மற்ற பிராண்டோட நம்ம வண்டி தான் இருக்கிறதுலே பவரான வண்டி. ப்ளஸ் ஸ்பீடும் நல்லா உங்களுக்கு நல்லா டாப் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். நல்லா நீங்கள் ஸ்போர்ட் மோடில் வச்சு போகும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வண்டியில் கொடுக்கும். ஸோ ஓவரால் வண்டி பற்றி இவ்வளோ தான். வேறு நீங்கள் எதுவும் வண்டி
உங்களுக்கு ஓட்டி பார்க்கணும்னா டெஸ்ட் ட்ரைவ் நமக்கு வண்டியில் அவைலபிள் இருக்குது. எல்லா மாடலும் இருக்குது. 160 2-wheeler இருக்குது, 4V 162 கூட ஓட்டி பார்த்தீங்க. யார் ஓட்டி பார்த்தீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த வண்டி எப்படி இருக்குது? 310 யார் நீங்கள் தானே ஓட்டினீங்க? எப்படி இருக்குது ஃபீல்? அதனால் நம்ம இதில் வந்து நிறைய அப்கிரேடேஷன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்பாச்சி கஸ்டமருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், ரெஃபரல் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் ஒரு ரெஃபரல் கூப்பன் கொடுக்குறதா இருக்கிறோம். ஒரு 2500 வந்து உங்களுக்கு ரெஃபரல் நீங்கள் யாரை அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது அதனுடைய கூப்பனை அந்த கிஃப்ட் பேக்கோட நாங்கள் தருவோம். இப்போ வந்து இந்த இதுமாரி இப்போ கோவாவில் வந்து ஒரு ஷோ நடத்துனாங்க. அதனுடைய இதெல்லாம் வீடியோ அந்த இதில் இருக்குது. அது இப்போ ப்ளே பண்ணலாம். Thousands of test laps and taking split-second decisions based on instinct. 20 years of building not just machines, but winning performances. "20 years of racing to win." நிகழ்ச்சியின் நிறைவாக விற்பனை மேலாளர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். அப்பாச்சே வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அப்பாச்சி 20 வருஷத்தினுடைய கம்ப்ளீஷன் முடிஞ்சு 26 வருஷம் ஸ்டார்ட் ஆகிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தமைக்கு கஸ்டமருக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் அப்பாச்சி ஓட்டுறீங்க, இன்னும் நிறைய அப்பாச்சி ஓட்டுநர்களை நீங்கள் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ரெஃபரல் பண்ணுங்கள். நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நாங்கள் பழைய கஸ்டமருங்கிற முறையில் நல்லபடியாக செய்வோம். சர்வீஸ் எந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் உங்களுடைய வண்டியில் எங்களுடைய சர்வீஸ் மேனேஜர் நம்பரு, சேல்ஸ் மேனேஜர் நம்பர், இந்த நம்பர் இருக்கும். எனி டைம் கால் பண்ணலாம். வி ஆர் ரெடி டு சர்வீஸ் அட் எனி டைம். வெல்கம். தேங்க்யூ வெரி மச்.